எல்லா புகழும் இறைவனுக்கு உரித்தாக்கி அறிவு சார்ந்தவர்கள் மத்தியில் எனது கருத்தை பதிய வந்திருக்கிறேன். முதல்ல முக்கியமாக சொல்லப்போனால் தாமு மிக அழகாக தெளிவாக உங்கள் மத்தியில் விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. அறிவு சார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நான் சார்ந்த தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சேகர் அவர்களே, டிப்டி செக்ரட்டரி திரு ரமேஷ் அவர்களே, மற்றும் இந்த பள்ளியினுடைய ஃபவுண்டர், எங்கள் சங்கத்தினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கண்ணதாசன் சார் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருந்தகைகள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து 3வது பள்ளியாக பேச வந்திருக்கேன். 2 பள்ளி ஆண்டு விழா முடித்து இப்போ 3வது பள்ளி பேசுகிறேன். கொஞ்சம் கஷ்டம், சீக்கிரமே முடிச்சிடறேன். சாரும் சுருக்கமாக பேசுங்கன்னு சொல்லிட்டாங்களா? அன்பிற்குரிய பெற்றோர்களே, பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துருப்பீங்க. அவர் பொருளை ஈட்டணும், இன்கம் வேணும், வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபவுண்டர் நினச்சிருந்தாண்டா நிச்சயமாக இது போன்ற பள்ளிகள், பாம்பூரில் ஒரு பள்ளியை பார்க்குறேன், அது ஒரு பிரமாண்டம். இங்கேயும் பார்க்குறேன், இதுவும் ஒரு பிரமாண்டம். ஆக ஒரு கல்விச்சாலை எப்படி இருக்கணும், எது மாதிரி இருக்கணும், அது எது மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிற நிலையை மிக சிறப்பாக இருந்தாலும் கூட இதையே அவர் வருமானங்கிற அடிப்படையில் போயிருந்தா ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி, மதுரை, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இப்படி போயிருக்கணும். ஆனால் கற்றவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, அல்லது அவர்களுக்கு உதவி செய்பவனாக இரு என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் கற்ற கல்வியை அவர் திரைக்கடலோடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி நிறைய தேடி போயிட்டார். தேடிட்டு நிறைய கொண்டு வந்துட்டார். ஆரம்ப காலங்களில் அவருடைய சிரமங்கள், கஷ்டங்கள், இது அத்தனையும் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியை இறைவன் கொடுத்திருக்கிறான். இறைவன் அவர்களோடு இருக்கிறான், அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஆனால் தன் பகுதி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு, உயரிய நோக்கோடு இந்த கல்வி சாலைகளை அமைத்து அவர்களுடைய மனைவி மட்டுமல்ல, பார்க்கிறேன் அவர்களுடைய தாய், தந்தையர், மாமனார், மாமியார், இப்படி குடும்பமே, ஒத்துமொட்ட குடும்பமும் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒற்றுமையோடு இருந்து செயல்படுகிறார்கள் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை, வளர்ச்சி, கூட்டு குடும்பம், இது அனைத்தும் சார்ந்துதான் ஒரு மனிதனை உயர்ந்தவராக்குகிறது. அந்த வகையில் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து இது போன்ற சமுதாய பணியினை, கல்வி பணியினை ஆற்றிட வல்ல இறைவனிடத்தில் வேண்டியவனாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அவருடைய எளிமை. நான் ஒரு சங்கீத வித்யாலயா பள்ளி கடலாடி போனோம் சார், போன ஆண்டு சார் அழைச்சிட்டு போனேன். நான் உங்களோடய வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து ஆண்டு விழா எனக்கு தொடர்ந்து சென்னைக்கு போகணும், என்னுடைய தொழிலில் போகணும்னு சொன்னால் போக முடியல. தொடர்ந்து இது போன்ற விழாக்கள் இன்றையோடு எனக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். விழாக்கள் தொடர்ந்து எல்லா பள்ளிகளுக்கும் போனதில்லை. அப்படி இந்த சங்கீத வித்யாலயா பள்ளி கடலாடி சென்று வருகின்ற பொழுது கண்ணதாசன் சாரோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. போயிட்டு சார் ஒரு நல்ல டீ சாப்பிட்டு போகலாமே. ஓகே சார் சாப்பிடுவோமே, முதுகுளத்தூரில் சாப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தினேன். அந்த டீ கடையில் பார்த்தா டீ மாஸ்டர் இல்லை. டீ மாஸ்டர் இல்லைங்கவோ சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சார் டீ போட்டு 2 பேருக்கு கொடுத்து காசு வாங்கி கல்லாவில் போடுறாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எங்களுடைய ஆரம்பம் இதுதான். நல்லா கைதட்டுங்க, உணர்வு பூர்வமாக சொல்கிறேன். உண்மையிலே எனக்கு நிறைஞ்சிட்டார். அவர் என்ன வேணாலும் என்ன பண்ணலாம். அவருக்கு நான் அடிமை ஆயிட்டேன். 65 வயசில் அவருக்கு நான் அடிக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு என்னென்ன என்னென்ன இதெல்லாம் பண்ணுறாங்க, முடியலை என்னால். அப்போ தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நினைச்சு ஒரு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் எந்த உயர் பதவி, உயர்ந்த நோக்க, உயர்ந்த இடம் என்ன பண்ண, அப்போ ஏன் இவருடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுடைய எதிர்காலம் ஏன் சிறப்பாக இருக்காது? ஒரு கல்வியை நடத்துவதற்கு முழுமையான தகுதியும் திறமையும் வல்ல இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். உங்களுடைய பள்ளியினுடைய தாளாளர்
எல்லா வகையிலும் நீங்கள் எந்த நோக்கத்தோடு அனுப்புகிறீர்களோ, தான் பிள்ளை எதிர்காலத்திலே எந்த வகையில் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்று உன்னத நோக்கோடு அனுப்புகிறீர்களோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இடத்திலே இந்த கண்ணதாசன் சாருடைய அவர் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பமே இருக்கிறது. இந்த குடும்பத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாமு சார் சொன்னது போல எதிர்காலத்திலே நமது பிள்ளைகள் சிறந்த கல்வியாளர்களாக வருவார்கள் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஆகவே கற்றவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, அவர்களுக்கு உதவி செய்பவனாக இரு என்பதைப் போல அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் மற்றும் தினசரி அனுப்புங்கள், நேரத்திற்கு அனுப்புங்கள், சீருடையுடன் அனுப்புங்கள். அனுப்பியதன் நோக்கம் பிள்ளைகள் காலையில் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள், மாலையில் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள், ஆசிரியர் பெருந்தகைகள் என்ன கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்ற வீட்டு பாட புத்தகத்தில் நீங்களும் கவனம் செலுத்தி பெற்றோர்களும் ஆசிரியர்களாக மாற வேண்டும். கொஞ்சம் பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுக்கிறத விட்டுருங்க. அவனுடைய தேவைப்படுற பொருளை நான் உடனே ஈஸியாக வாங்கி கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் பிள்ளைகளோடு நீங்களும் வாழ்க்கை வாழுங்கள். டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் கல்வியை கற்று இந்த உலகத்தில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறாங்க. பட் டிசிப்ளின் மஸ்ட். வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். பட் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவரிதிங் இஸ் லாஸ்ட். செல்வத்தை இழந்து விடலாம், இழப்பல்ல. உடல்நல குறைச்சலுங்கிறது சம்திங் இஸ் லாஸ்ட், கொஞ்சம் இழப்பு. பட் கேரக்டர் நடத்த போச்சுன்னா எவரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். ஆக கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளை நம்மளோட இருக்கணும்னா பிள்ளைகள் பெற்றோர்களோட வாழ்க்கை வாழுங்கள். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஒழுக்கத்துடன் இருப்பதற்கு என்னவெல்லாம் அவர்களுடைய புத்தகத்தில் மிக அழகாக இருக்குது, தெளிவாக இருக்குது, முறையாக இருக்குது. கருவறையில் உருவாகிறதுலேருந்து அவன் பிறந்து வாழ்க்கை வாழ்கிற வரைக்கும் மிக அழகாக அவர்களுடைய சமுதாய புத்தகத்தை முழுமையாக சொல்லிக் கொடுங்க. எதிர்காலத்தில் நமது பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நம்மகிட்ட இருப்பாங்க, தொலைஞ்சு போக மாட்டாங்க என்பதையும் இந்த நேரத்தில் கூறி சீக்கிரம் முடிக்கணும். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.